ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான அஸ்லம் ஜிர்கண்டி அப்படின்ற படத்தை முருடன் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. NVR டைரக்ஷன்ல ஸ்ரீகாந்த், சஞ்சிதா படுகோன், ரவிக்குமார் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:47 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஸ்ரீகாந்த் ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்காரு. ஒரு ஊர்ல கேம்ப் போட்டு மருத்துவம் பார்த்துட்டு வர்றாரு. அந்த ஊர்ல சில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நபர் எந்த ஒரு ரீசனும் இல்லாம சூசைட் பண்ணி இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லுக்கடை இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இறப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான உண்மைகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஹாரர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கண்டென்ட் குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே நிறைய சீக்வன்ஸ் வந்து லேக் ஆக தான் செய்யுது. சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு வேகத்தடையா அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணாதனால எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இந்த படத்துல இருக்கிற லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா திணிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும், பெருசா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. முருடன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.